ஒரு மலரை வெளியிட முடியும், வெளியிடலாம். ஆனால் அதை எப்படி கோர்க்க முடியும், எப்படி செய்திகளை சேகரிக்க முடியும் என்ற ஒரு வியப்பையும் தெரிவிக்கும் பொழுது அதற்கும் ஒரு இளைஞர்களுடைய ஒரு ஆர்வமும் ஊக்கம் எங்களுக்கு தந்த காரணத்தினாலே கடைகளெல்லாம் அதிகமான மளிகை கடைகளும் மற்ற கடைகளும் நமக்கு இருந்தும் கூட எந்த விதமான விளம்பரங்களையும் சேகரிக்க அவகாசம் இல்லாத ஒரு நிலையில் எப்படி 15 நாட்களில் ஒரு மலரை வெளியிட முடியும் என்று கேட்கும் பொழுது மலரை நீங்கள் நினைத்தால் செய்யலாம் என்ற மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தை எங்களுக்கு கொடுத்த காரணத்தினாலே நாங்கள் முடிந்தவரையும் ஆற்றுகிறோம் பணியை என்று அல்லாஹ்வின் உதவியால் 15 நாட்களிலே பெற்றெடுத்த பிள்ளைதான் இந்த மலர். 15 நாட்களிலே செயல்படுத்தி இதில் குறைகள் இருக்கலாம், நிறைகளும் இருக்கலாம், ஆனால் அனைத்தும் செய்தி கதவங்கள். நீங்கள் படிக்க வேண்டிய செய்திகளை அப்படியே பொறுக்கி தந்திருக்கிறோம். மற்ற செய்திகளிலே விளம்பரங்கள் எதுவுமே இல்லை. பியூர் வாய்ஸ், பியூரான செய்தி கதவம் மட்டுமே. இவைகள் கட்டுரைகள், கவிதைகள், இவைகளிலே 15 நாட்களில் 15 நாட்களில் பொறுக்கப்பட்ட இந்த புக்கு மலரை, கல்வி மலரை உங்களுக்கு மத்தியிலே நாங்கள் வெளியிடுகிறோம். ஆனால் இதில் குறைகள் இருக்கலாம், குறைகள் இருந்தால் பொறுத்துக் கொள்ளுங்கள், நிறைகள் இருந்தால் சமூக நல பேரவையை வாழ்த்துங்கள். மேலும் மேலும் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு, நம்முடைய சமுதாயத்திற்கு, நம்முடைய தெருவிலே என்னென்ன தேவையோ அதை முக்கியமானதாக ஒரு பிள்ளையை பெற்றெடுத்த இந்த மதரசா மாதிரி இன்னும் தெருவு, அதிகமான தெருவில் இருக்கிறது. ஆங்காங்கே இருந்து பிள்ளைகள் அடிப்படை கல்வியை கற்றுக்கொள்வதற்காக வர முடியாத ஒரு நிலையிலே நிறைய பிள்ளைகள் இயக்கத்தில் இருக்கிறார்கள், பெற்றோர்கள் இயக்கத்தில் இருக்கிறார்கள். நீங்கள் இடம் வாங்க வேண்டும், மற்ற தெருக்களிலும் மதரசாவை கட்டி பிள்ளைகளுக்காக வேண்டி அர்ப்பணிக்க வேண்டும் என்ற ஒரு மீண்டும் மீண்டும் ஒரு செய்தி சமூக நல பேரவை நிர்வாகத்தினுடைய ஒத்துழைப்போடு நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டு இந்த வெளியீட்டை நாங்கள் இந்த கல்வி மலரை வெளியிடுகிறோம். முதலாவதாக இந்த கல்வி மலரை பெருமைக்குரிய நமது ஜமாத்தின் தலைவர் அஹ்மத் தபி ஹாஜியார் அவர்கள் வெளியிடுவார்கள். அதை பெற்றுக்கொள்பவர் நமது ஊரிலே பல்வேறு சேவைகளை தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கும், யார் எதை சொன்னாலும் அவர்கள் பொறுமையாக பண்பாக கேட்டு செயல்படுத்தக்கூடிய ஒரு தகுதியை தன்னால் வளர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவர் அல்ஹாஜ் எஸ்ஆர் மன்னன் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். नारे तकबीर, नारे तकबीर, नारे तकबीर. அல்ஹம்துலில்லாஹ். அற்புதமான ஒரு வெளியீட்டு விழா, மகிழ்ச்சிகரமான நம்முடைய திருநாள், பெருநாளை போன்று நாம் அனைவரும் அமைதிகாத்து இந்த நிகழ்ச்சியை பாராட்டுவதோடு அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகிறோம். அடுத்தபடியாக நம்முடைய ஜமாத்தின் பொருளாளர் அவர்கள் அகமது இப்ராஹிம் ஹாஜியார் அவர்கள், வடக்கு ஜமாத்தினுடைய தலைவர் அபுல் ஹசன் ஹாஜியார் அவர்களுக்கு வழங்குவார்கள். नारे तकबीर, नारे तकबीर, नारे तकबीर. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சியின் தொடர் நிகழ்ச்சியாக நமது சமூக நல பேரவையிலே இளைஞர்கள் மனம் வந்து நம்முடைய ஜமாத்தின் பொருளாளர் அவர்களுக்கு, இந்த செயலாளர் அவர்களுக்கு மனம் வந்து இந்த வெளியீட்டு அறிமுகம் செய்வார்கள். வாங்க வாங்க. உங்களுடைய முயற்சியின் காரணமாகத்தான் அனைத்து நிகழ்ச்சிகளும் நடக்கிறது என்பதை கண்கூடாக தாய்மார்கள், பெரியவர்கள் கண்டுகொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு அல்லாஹ் நீண்ட ஆயுளை தந்து, நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர், நீண்ட ஆயுளை பரக்கத்தான வாழ்க்கையை உங்களுக்கு தருவானாக என்று அல்லாஹ்விடத்தில் வேண்டிக் கொள்கிறோம். அடுத்த தொடர்ச்சியாக
நமது ஜமாத்தின் தலைவர் அவர்கள், சங்கைக்குரிய மௌலானா நம்முடைய சிறப்பு பேச்சாளராக வந்திருக்கக்கூடியவர்களுக்கு ஜமாத்துடைய தலைவர் அவர்கள் இந்த மலரை அன்பளிப்பாக செலுத்துவார். नारे तकबीर, नारे तकबीर, नारे तकबीर। अल्हम्दुलिल्लाह। அற்புதமான அல்லாஹ்வுடைய சிறப்பு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து அனைத்தையும் ஆர்வமாக ஏதோ நம்முடைய சொந்த வீட்டிலே நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை போன்று சந்தோஷமாக தாய்மார்களை நினைக்கும் பொழுது இவ்வளவு அமைதியாக அமைதிகாத்து தருவதை பார்க்கும் பொழுது நிச்சயமாக எவ்வளவு ஆர்வமாக அவர்கள் இருந்திருப்பார்கள் என்பதைத்தான் நாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் பெரியவர்கள் சகோதரர்கள் அமைதிகாத்திருவார்கள், ஆனால் தாய்மார்கள் கொஞ்சம் இடையூறாக இருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு மத்தியிலே மிக அமைதி காப்பதை பார்க்கும் பொழுது, மிக ஆர்வமாக இருப்பதை பார்க்கும் பொழுது அல்லாஹ்விற்கு நாம் நன்றி செலுத்துவோம். அடுத்தபடியாக தமிழகத்தின் தலை சிறந்த பேச்சாளர், எங்களுடைய தமிழகம் தழுவிய ஜமாத்துல் உலமாவின் தலைவர், இரண்டாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர், சொல்லின் செல்வர், கொரோனா காலத்திலே நீங்கள் எல்லாம் அறிமுகம் செய்து பார்த்திருப்பீர்கள். கொரோனா காலங்களிலே அனைத்து தொடர் நிகழ்ச்சியாக வெளியீட்டிலே கொஞ்சம் சக்கைப்படுத்த வேண்டியதுள்ளதால் பெருமைக்குரிய ஜமாத்துடைய தலைவர் அல்ஹாஜ் முகமது நபி ஹாஜியார் அவர்கள், பொருளாளர் அவர்களுக்கு இந்த மலரை இன்முகத்தோடு வழங்குவார்கள். नारे तकबीर, नारे तकबीर, नारे तकबीर। அடுத்தபடியாக நம்முடைய பெருமைக்குரிய பொருளாளர், அதாவது பள்ளிவாசலுக்கும் ஜமாத்திற்கும் பொருளாளர், மதரசாவிற்கும் பொருளாளர், இரண்டு சிறப்பை பெற்றவர்கள் அல்ஹாஜ் இப்ராஹிம் ஹாஜியார் அவர்கள், ஏகேஎஸ் இப்ராஹிம் ஹாஜியார் அவர்கள், நம்முடைய ஜமாத்துடைய தலைவர் அஹமது நபி ஹாஜியார் அவர்களுக்கு இந்த நூலை வெளியிடுவார். அன்பளிப்பாக நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர்। அல்ஹம்துலில்லாஹ்। அல்லாஹ் அனைவருக்கும் மனவாழ்வான பாக்கியத்தை தருவானாக। தமிழகத்தினுடைய தமிழ் மாநில ஜமாத்துல் உலமாவுடைய தலைவர், கொரோனா காலத்திலும் உங்களால் அறிமுகமாகியிருப்பார்கள். தமிழ்நாடு ஜமாத்துல் உலமாவுடைய தலைவராக இருந்தாலும் கூட பல்வேறு நிகழ்வுகளை தன்னுடைய நிகழ்ச்சிகளை பேச்சாற்றலை மூலமாக தன்னுடைய பணியை இன்முகத்தோடு ஏற்று சமுதாயத்திற்கு மத்தியிலே இஹ்லாஸாக தூய்மையான எண்ணத்தோடு செயல்படுத்தியிருக்கக்கூடிய மௌலானா அவர்கள், நீங்கள் கேட்டிருப்பீர்கள், சிலர் கேட்காமல் இருக்கலாம், ஆனால் அதிகமானவர்கள் கேட்டிருப்பீர்கள், ஆனால் தாய்மார்கள் தான் கேட்டிருக்க மாட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பேச்சை உங்களுக்கு மத்தியிலே பேசக்கூடிய இந்த ஹஜ்ரத் அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் இனிமையாக இருப்பது மட்டுமல்ல, உள்ளத்திலே பதியக்கூடிய ஒரு இஹ்லாஸான வார்த்தையாக அனைத்து செய்திகளும் வெளிவரும். எந்த தடுமாற்றம் இல்லாமல் செய்திகள் வெளிவரக்கூடிய தன்மை பெற்ற அல்லாஹ் அப்படிப்பட்ட சிறந்த ஒரு ஹஜ்ரத் அவர்கள் ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார், ஒரு வழக்கத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அல்லாஹ் அப்படிப்பட்ட மிகப்பெரிய உயர்ந்த பேச்சாளர் அவர்கள் உங்களுக்கு மத்தியிலே பேசுவதற்கு காத்திருக்கிறார்கள். தாய்மார்களே, நீங்கள் அமைதியாக அமருங்கள், அமைதியாக அமருங்கள், அல்லது புக்கை கடைசியில கொடுக்கலாம், நிறுத்தி விடுங்கள்.
புக்கை கடைசியா எல்லாருக்கும் கொடுத்து தான் அனுப்பணும். ஒரு நபர் கூட இல்லாமல் அனுப்பணும். நிறைய புக் இருக்கு, கொடுக்க வேண்டாம். இன்ஷா அல்லாஹ் கடைசியை கொடுத்துக் கொள்ளலாம். எல்லாருக்கும் உண்டு புக்கு. நிச்சயமா உங்களுக்கு தருவதற்காக வேண்டிதான் அச்சிடப்பட்டிருக்கிறது, கோரி செய்யப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தராமல் நாங்கள் விடுவதாக இல்லை. ஏன் தெரியுமா? இந்த செய்தி கதவத்தை நீங்கள் ஒவ்வொருவர்களும் வீட்டிலே கொண்டு மாநாடில் வைப்பதற்கு அல்ல, நீங்கள் படித்து உணர்ந்து செயல்படுவதற்காக வேண்டி ஒரு பொக்கிஷமாக உங்களுக்கு தருகிறோம். மிகப்பெரிய கடின உழைப்போடு செய்ய புக்கை, இந்த மலரை, கல்வி மலரை உங்களுக்காக தருகிறோம். அமைதிக்காத்து அமருங்கள். நிச்சயமாக கடைசியை உங்களுக்கு தந்துதான் அனுப்புவோம். தராவிட்டால் நீங்கள் கேட்டு வாங்கிக் கொள்ளலாம். அமைதிக்காருங்கள். இப்பொழுது வந்திருக்கக்கூடிய சிறப்பு பேச்சாளர் அவர்கள் மௌலானா ஆஜா ஹசரத் அவர்கள் உங்களுக்கு மத்தியிலே தன்னுடைய உரையை ஆற்றுவார்கள். الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان وما لم يشأ لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان وقال النبي صلى الله عليه وسلم القرآن حبل الله المتين من قال به صدق ومن عمل به رشد ومن اعتصم به فقد هدى إلى صراط مستقيم أو كما قال عليه الصلاة والتسليم கண்ணியத்திற்கும் மிகுந்த மேன்மை குறித்தான தாமூதியா பெண்கள் மதரசா தன்னுடைய கட்டட நிறைவு விழா தொடர்ந்துள்ள இந்த மதரசாவுடைய விழாவிற்கு இந்த நிகழ்விற்கு தலைமை ஏற்கக்கூடிய சங்கைக்குரிய தலைவர் அவர்களே, ஜமாத்தினுடைய பொறுப்பாளர்களே, மேன்மைக்குரிய உலமா பெருமக்களே, இந்த நிகழ்வை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சகோதர மோகன் வியாபத்தில் எதிர்த்தவர்களே, இங்கே உள்ளூரிலே உள்ள உலமாக்களும் பேசி கேட்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். அதற்குண்டான வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது. ஆனாலும் கூட கண்ணியத்திற்குரிய இந்த பகுதியினுடைய மேன்மைக்குரிய உலமா பெருமக்களே,
வருங்கால வாழ்வுதானதற்கு பொறுப்பேற்க இருக்கின்ற இறை சமுதாயத்தவர்களே, என்றும் நாம் பேணி பாதுகாக்க வேண்டிய அருமையான பெண்ணினத்தாரே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஆரம்பமாக உங்கள் எல்லோருக்கும் எனது பணிவான இஸ்லாமிய காணிக்கை சலாத்தினை சலாம் சொல்லும் பொழுது பதில் சொல்வது வாஜிப் என்பதையும் பணிவோடு ஞாபகத்தைப்படுத்திக் கொண்டு சலாத்தினை சொல்லி வார்த்தைகளை தொடங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சந்திக்குரியவர்களே, ரொம்ப தூரத்திலிருந்து வந்திருக்காங்க, கவனமா கேளுங்க. எந்த காரியமா இருந்தாலும் கவனமா இருந்தா தான் இந்த விஷயம் விளங்கும். அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ஃபீ ذلك لذكرى لمن كان له قلب او القى السمع وهو شهيد. ஒரு காரியத்தினுடைய பயன்பாடு பிரயோஜனம் நமக்கு தெளிவா கிடைக்கணுமான கல்புங்க இருக்கணுங்கிறான். கல்புங்க இருக்கணும். அதுக்கு உதாரணம் இருந்தா ஏதாவது ஒரு சேனல் பார்க்கும் பொழுது பாருங்க, சில பேர் கண்ணை பொத்தி கூட மூட மாட்டாங்க. மார்க்க விஷயம் டூம்னு இருக்கிற சத்தம் கேட்டா எல்லாரும் அங்க திரும்பிடுவா. அதனால கவனம் இருந்தா மனசுல எந்த செய்தியும் பதியும். அது பயானா இருந்தாலும் சரி, தொழுகையா இருந்தாலும் சரி, துஆவா இருந்தாலும் சரி, கவனம் இருந்தா தான் அல்லாஹ் மதிக்கும். இன்னல்லாஹ் லா யக்பல் துஆஅன் அன் கல்பின் லாஹி. பொதுவோக்கான கல்வில இருந்து கவனம் இல்லாம துஆ வரைக்கும் அல்லாஹ்ட்ட அதுக்கு ஒரு விலையும் இல்லை, ஒரு மரியாதையும் இல்லை. நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون. தொழுகையில் யார் பயபக்தியோடு நிற்கிறார்களோ அதற்கு நிறைய அர்த்தம் இருக்குது. அதுல ஒரு அர்த்தம் என்னன்னு சொன்னா, மனதை ஒருமைப்படுத்தி இருக்கிறார்களோ. ஏன்னா ஹதீஸ்ல வருது, ஸலாத்து இல்லா பி ஹுதூரில் கல்ப். கல்பு ஹாமிலாகாமல் தொழுகை நிறைவில்லைன்னு ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அதனால மனதை ஒருமைப்படுத்தி யார் தொழுகிறார்களோ அதுதான் அல்லாஹ்வுடைய மதிப்பு. மன ஒருமையோடு யார் அல்லாஹ்வுக்கு துஆ செய்றாங்களோ அதுதான் அல்லாஹ்வுடைய மக்பூலியத். கவனமா ஒரு விஷயத்தை கேட்டாதான் கல்புல பதியும். அதனால் பணிவாக உங்களிடத்தில் கேட்பதை கொஞ்சம் கவனமா கேட்க வேண்டும். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப்னு ஒரு கொடிய மன்னர் இருந்தார். சில நல்ல வேலையும் செய்திருக்கிறார். ஆனா உலகத்துல கொடுமையான மன்னர் என்று அறியப்படுகிறார். அவர் ஒரு தடவை கஅபாவை தவாப் செய்துட்டு இருந்தாராம். கஅபாவை தவாப் செய்துட்டு இருக்கும் பொழுது ஒரு ஆள் அந்த கஅபாவுடைய ஓரத்தில் நின்று அதை பற்றி கொண்டு, அல்லாஹ் எனக்கு பார்வையைத்தான், எனக்கு பார்வையைத்தான், பார்வை இல்லாத ஆள், எனக்கு பார்வையைத்தான், பார்வையைத்தான் என்று துஆ ஓதிக்கிறார். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அவர் பார்க்கல, அந்த இடத்தை கடந்து போற பார்வை இல்லாத ஒரு ஆளு, அல்லாஹ் எனக்கு கண்ணுடைய தா, பார்வையைத்தா, பார்வையைத்தா. தம்பி வேற ஒன்று நம்ம கவனம் அங்க போயிடுது, வேற ஒன்று இல்லை. அப்படி ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் பார்க்கிறாரு. அவர் துஆ ஓதிக்கிறாரு, அல்லாஹ் பார்வையை தாரே, கண்ணுடைய தாரே, துஆ ஓதிக்கிறார். பக்கத்துல வந்தா ஹஜ்ஜாஜ் கேட்டாரா, நான் யாரு தெரியுமா? தெரியாது, எந்த பார்வை எனக்கு தெரியாது. நான் தான் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப்னு சொன்னான். அவர் நடுங்கிட்டார். ஏன்னா இவர் எவ்வளவு பெரிய கொடுமையான ஆளு கேள்விப்பட்டிருக்கிறார். கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் ஆளை முடிச்சிருவார், கதையை முடிச்சிருவார் அப்படி ஆளு. அதனால அவர் நடுங்கி போய் புரியா நீங்களாம் கேட்கிறார். ஹஜ்ஜாஜ் சொன்னாராம், அல்லாஹ் கண்ணுடையதான் கேட்டுட்டு இருக்கிறார். நான் 3 சுத்து சுத்தி இருக்கிறேன், இன்னும் 4 சுத்து தவாஃப்ல பாக்கி இருக்குது. மீதி 4 சுத்தை நான் சுத்தி வர்றதுக்குள்ள உனக்கு கண்ணோடி கிடைச்சிடும், இல்லைன்னா உன் கதையை முடிச்சிட வேண்டாம், இல்லைன்னா ஒண்ணு நான் ஆள கதையை முடிச்சிட வேண்டாம். இவர் துவா மாறிடுச்சு. ரப்பே, இவ்வளவு நேரம் கண்ணுடைய கேட்டு இருந்தேன், எனக்கு உயிரைத்தான் ரப்பேன்ட்ட. இவ்வளவு நாள் கண்ணுடைய தான் கேட்டுட்டு இருந்தேன், ரப்பே எனக்கு உயிரைத்தான் ரப்பே. அதனால எனக்கு இந்த உயிரை பாதுகாக்க பொருட்டு எனக்கு கண்ணுடைய தான் அப்படின்னு அதுக்கு 2வது துவாவை மாற்றி கேட்க ஆரம்பிச்சுட்டார். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் 4 சுத்து மீதியை சுத்தி முடிச்சுட்டு வந்து பார்த்தா அவருக்கு கண் பிரகாசம் வந்துருச்சு, ஒளி வந்துருச்சு. சாத்தான் வேதமோதர்கள் என்று சொன்னாலும் கூட ஏன் இந்த பார்வை வந்துச்சுன்னா கவனம், துவாவில் ஈடுபாடு, மனவர்த்தித்த கவலையான துவா, ஈடுபாட்டுடன் துவா. அதனால ஒரு துவாவா இருந்தாலும் சரி, பயானா இருந்தாலும் சரி, அது தொழுகையா இருந்தாலும் சரி,
கவனம் அங்க இருந்தா தான் அந்த காரியம் அல்லாஹ்விடத்துல அங்கீகாரத்தை பெறும். இல்லைன்னா தக்பீர் என்ன இருக்கும் போனா நின்று சுஜூத் செய்தா அப்படியே இருந்தா ரெண்டாவது சுஜூத் போனோம் அப்புறம் எழுந்திருச்சா தெரியாத அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் தொழுவு குடும்பமா கூடி அல்லாஹ்ட்ட மக்பூலியத்தா தெரியும். அல்லாஹ்ட்ட மக்பூலியத் ஆகணுமானா ஒரு கல்பம் இருக்கும். நீங்க நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் எப்படி இருக்குதுன்னு யோசிக்கணும். தஸ்பீஹ் ஓதுனா சுப்ஹானல்லாஹ் முதல்ல கை வச்சா வண்டி டர்ன்னு போய் 31 நின்றுது, அவ்வளவுதான். பழக்கப்பட்ட கையை அப்படியே போய் என்ன செய்து நிற்குது. அதுல ஈடுபாடும் ஒரு கவனமும் சொல்வதும் என்பது கூட இல்லை. அருமையான பெருமக்களே, அல்லாஹ் நம்முடைய கடந்த காலங்களை விட வரக்கூடிய காலங்களை பாக்கியமானதாக ஆக்கி அருள்வானாக. சிறப்பான ஒரு மதரசாவை கட்டி முடித்து அதனுடைய ஆனந்தமான ஒரு பெருவிழாவிலே இளைஞர்கள் எல்லோருடைய நல்ல ஒத்துழைப்போடு சங்கைக்குரிய ஊரினுடைய பெரியவர்களுடைய முன்னிலையிலே உலமாக்களுடைய வழிகாட்டுதலை இந்த சிறப்பான காரியம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் இந்த அமலை அவனிடத்தில் உயர்ந்த அந்தஸ்துள்ள ஒரு அமலாக, பயனுள்ள ஒரு அமலாக அல்லாஹ் கபூல் செய்து வருவானாக. ஏன்னா எந்த நல்ல காரியத்தை செய்தாலும் முதல்ல அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டியது ரப்பனா தக்கபல் மின்னா, ரப்பே இதை கபூல் செய்யற பெண்ணை முதல்ல கேட்க. உலகத்திலேயே கஅபாவை கட்டினார்கள் கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமோடு சேர்ந்து. அதோட உறந்த ஒரு அமல் இருந்தாங்க. உலகத்தில் எத்தனை பள்ளிவாசலை கட்டினாலும் எல்லா பள்ளிக்கும் மூலமான அவ்வளவு அப்படிப்பட்ட அந்த பள்ளியை புனர்நிர்மாணம் செய்து கட்டுகிறார்கள். சுயமா கெட்டது அல்லாஹ் கெட்ட சொன்னான். அல்லாஹ் கெட்ட சொன்னான். கெட்டுவது நபிமார்கள், கட்டப்பட்டது கஅபத்துல்லாஹ். ஆனா செய்து முடிச்ச உடனே அவங்க செய்த துஆ ரப்பனா தகப்பல் மின்னா, ரப்பே நீ கபூல் செய்வதே வாசி. அல்லாஹ் கபூல் செய்துட்டான். நீங்க சிறந்த பயனுள்ள ஒரு இடமாக, ஒரு சூழலாக, பயன்பாடு மிக்கதாக தான். அதனால அல்லாஹ்ட்ட அதை கேட்கணும், ரப்பே இதை கபூல் செய்வதே. ஏன்னா எவ்வளவு உயர்ந்த அமல்களாக இருந்தாலும் ரப்பினுடைய மக்பூலியத்தை அது பெறவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் ஒரு விலை இருக்கு. எவ்வளவு குறைந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அல்லாஹ் கபூல் செய்துட்டான்னா அது பெரிய அந்தஸ்து. ஏன்னா அவன் சமர், அவன் கபூல் செய்யணும் தேவையில்லை. குல் அல்லாஹு அஹத் அல்லாஹு சமர். அல்லாஹ்வுக்கு விசேஷமான ரெண்டு பண்பு தான். அவன் அகதாக இருக்கிறான், உலகத்தில் யாரும் அகது இல்லை. அவன் சமராக இருக்கிறான், உலகத்தில் யாரும் சமர் இல்லை. அப்துல் சமர் இருக்கான், துன்யாவில் யாரும் சமர் இல்லை. எந்த தேவையும் இல்லாதவன். நம்முடைய அமல்களின் கூட தேவையில்லாத, நம்முடைய அமல்களின் கூட தேவையில்லாதவன். அப்படி ராஜாவி ராஜான அந்த ரப்பு நம்மிடத்திலிருந்து கபூல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இஹ்லாஸ் வேண்டும், ஈடுபாடு வேண்டும், கவனம் வேண்டும். நாம் அல்லாஹ்வுக்கு முன்னால் நம்முடைய அபியத்தை வெளிப்படுத்த இந்த காரியத்தை செய்கிறேன். இது நான் செய்தேன், நான் அப்படிங்கிற ஒரு நிலை இருந்துச்சுன்னா அல்லாஹ்வுக்கு ஒரு நிலை. அதனால அல்லாஹ் இதை கபூல் செய்து தருவானாக. சிறந்த பயனுள்ள ஒரு அமலாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக. இங்கே இப்பொழுது மக்தப் மதரசா தான் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் குர்ஆனுடைய மதரசா, குர்ஆனுடைய ஹிக்மத்துடைய பிரிவு மற்றும் அந்த மதரசாவிலே பல்வேறு பாடத்திட்டங்களை வைப்பதற்கு திட்டமிட்டிருப்பதாக நான் கேள்விப்பட்டேன். அல்லாஹ் மென்மேலும் இதை இல்லாத வளர்ச்சியடைய செய்து தருவானா. சந்திப்புரியவர்களே, உலகத்துல கல்வியினுடைய மாண்பை யாருக்கும் சொல்லி தெரிய வேண்டியது. ஒரு ஆளை பார்வை வசதி இல்லாதவர்னா அவன் அசத்து வாசிங்க அசத்துன்னு சொல்றாரு. ஒரு ஆளை பார்வை அறிவு இல்லாதவர்னா யாராவது வருவாங்களா? உண்மையை இல்லாத கூட விட மாட்டாங்க. ஒரு ஆளை பார்த்து இவர் வசதி இல்லாதவர்னா வாசிங்க அசத்து, அறிவு இல்லாதவர்னா அறிவினுடைய மாண்பு என்ன என்பதை உலகத்திற்கு விளம்பரப்படுத்தி சொல்ல வேண்டியது. உலகத்தில் இதர மதத்தவர்கள் கூட தங்களுடைய கடமைகளை செய்வதற்கு பக்தி போதும், கல்வி அவசியங்கிறது இல்லை. ஆக்கத்தை பொறுத்தவரை பக்தி மட்டும் இருக்காது. தொழுதுன்னா அதுக்கு அதில் சம்பந்தப்பட்ட எய்ம் நமக்கு வேணும். மௌனம்னா அது தொடர்பான கல்வி நமக்கு வேணும். தொழுகைன்னா எப்போ தொடரணும், எப்போ தொடக்கூடாது. உயர்ந்த அமலாக இருந்தாலும் சில நேரங்களுக்கு தொடரக்கூடாது. உயர்ந்த அமலாக இருந்தாலும் நோம்புன்னா சில நேரங்கள் வைக்கக்கூடாது. ஜுவைரியா உயர்வாக நோம்பு வச்சிருந்தாங்க. ஒரு நபிலான நோம்பு, வெள்ளிக்கிழமை. சல்லாசலுடைய துணைவியார் நம்முடைய தாய். சல்லாசலுடைய நோம்பு வாங்கினா ஆமா அசுத்தி அம்சி நேற்று நோம்பாங்க இல்லைன்னு சொன்னாங்க. அது துணிக்கு அந்த சூழ்நிலை நாளைக்கு நோம்பு வைக்கிற திட்டம் இருக்குதான்னு கேட்டாங்க. இல்லைன்னா நோம்பு இல்லைன்னாங்க. வெள்ளிக்கிழமை என்ற காரணத்தினால் மாத்திரம் ஒரு நபிலான நோம்பு வேண்டியதில்லைன்னு சொன்னாங்க. அதனால நோம்பா இருந்தாலும், தொழுகையா இருந்தாலும், சக்காத்தாக இருந்தாலும், சதகாவாக இருந்தாலும், ஹஜ்ஜாக இருந்தாலும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்ற விஷயம் வேணும். பக்தி மட்டும் இருக்காது.
துன்யாவில் இதர் மதத்தவர்களை பொறுத்தவரையில பக்தி போதும், விஷயம் விளைவிக்கிறது கூட இல்லை. நாம் அவங்களை குறை சொல்லல. நமக்கு பக்தியும் தேவை, அதே நேரத்தில் எய்மும் தேவை. இல்ம் இல்லாத ஒரு அமல் அல்லாஹ்விடத்திலே அது மக்பூலியத்தையும் பெறாது. அது ஒரு விஷயமே இல்லை. எந்த காரியமானாலும் சரி, கல்விங்கிறது அடிப்படையான விஷயம். படிப்புள்ள போறோமா, ரெண்டு விஷயம் வேணும். சுத்தமா இருக்கணும், ரெண்டாவது தொழுகை பற்றி தெரிஞ்சிருக்கணும். உள்ள போறதுக்கு முன்னாடி எந்த காரியமாக இருந்தாலும் அதை பற்றி உண்டான அடிப்படையான கல்வி தேவை. கல்வியினுடைய மகத்துவத்தை, அதனுடைய மாண்பை உலகத்திற்கு நாம் சொல்லி காட்ட வேண்டியதில்லை. அல்லாஹ் சூரத்துல் ரஹ்மானை சொல்வான், அல் ரஹ்மான் அவன் மகா கருணையாளன். ஏன் தெரியுமா? அல்லமல் குர்ஆன், உங்களுக்கு குர்ஆனை கற்றுத் தந்தார். கலத்தல் இன்சான், மனிதர்களை படைத்தான் என்று சொல்கிறார். குர்ஆனை கற்றுத் தந்தான், மனிதர்களை படைத்தான். படைச்சதுக்கு பின்னால்தான் எதையும் கற்றுத்தர முடியும். படைத்ததற்கு பின்னால் எதையும் கற்றுத்தர முடியும். ஆனால் அல்லாஹ் தஆலா படைத்த அருளை விட படிப்பித்த அருளை உட்படுத்தி சொல்கிறார். படைக்கிற அருள் சாதாரணமானதான். அற்பஜல மக்கினியால் அழியாமல் காவல் செய்து கற்பமதில் வைத்துருவாய் கலந்ததன் பின் தாரணையில் ஆக்கியன்னை தான் வளர்த்து காத்த ஒரு காரணமே நீ எனக்கு காப்பு என்று சொல்வார்கள் தென்னாட்டின் பூமி தக்கலை திருமலப்பாவர்கள். என கற்பத்தை உருவாக்கி அதை வளர்த்து உருவாக்கி ஆளாக்குவதுங்கிறது சாதாரணமான ஞாபகம் அல்ல. ஆனால் படைத்த அந்த அருளை விட குர்ஆனை படிப்பித்த அருளை அல்லாஹ் உட்படுத்தி சொல்கிறார். அவ்வளவு முக்கியமான குர்ஆன் ஜாமிஉல் உலூமில் இயக்கம் எல்லா ஞானத்தின் எல்லா நுட்பத்தினுடைய ஒட்டுமொத்த தொகுப்பு குர்ஆன். குர்ஆனை பார்த்து ஓதுனா 70 நன்மைகள் இருக்குது. 70 வகையான நன்மைகள், 70 வகையான நன்மைகள். நான் ஆசிரியர்களோட நன்மைகளை சொல்லவில்லை. எனக்கு ஒரு அளவு தொகுப்பு இருக்கிறது. குர்ஆனை ஒரு ஆள் பார்த்து ஓதுற அலிஃப் லாம் மீம் அர்த்தம் கூட தெரியல, பார்த்து ஓதுறாரு. 70 வகையான பயன்பாடுகள் இருக்காது. இன்னைக்கு சமூகம் குர்ஆனை விட்டு விட்டது, குர்ஆனுடைய கவனம் இல்லாமல் ஆகிவிட்டது. அதனால கல்வியுடைய அந்த பரிசுத்தம் போயிடுச்சு. கல்வி பரிசுத்தமானது ரெண்டே வழிதான். ஒரு திக்ருல் மௌத், இன்னொரு திலாவத்துல் குர்ஆன். குர்ஆன் நமக்கு ஒரு நாள் மௌத் இருக்குது, ஞாபகம் இருக்கு. மௌத்துன்னா துன்யால யாராவது மௌத்தாகிறதுன்னு நினைக்க வேண்டியதில்லை. அது துன்யால போயிட்டு இருப்பா. நமக்கு இவ்வளவு மௌத்து இருக்குது. நம்மளே இந்த செய்வாங்க, இப்படி குறிப்பாட்டுவாங்க. இதா அமல் தைலல் குபூரி ஜனாஸதன் ஃபஅலம் பி அன்னக பஅதஹா மஹ்மூது. நீங்கள் ஜனாஸாவை கபர்களுக்கு சுமந்து சென்றால் இதுபோல் ஒரு நாள் நாம் சுமந்து செல்லப்படுவோம்னு நம்ம முதல்ல நினைக்கிறோம். அதனால சின்ன கல்வி சுத்தமாயி. அது மாதிரி குர்ஆனை ஓத வேண்டும், குர்ஆனை ஓத வேண்டும். 10 குர்ஆன் வாங்க படி வைக்கிறது இன்னைக்கு ஆள் கொடுக்குறாங்க, ஓதுறதுக்கு தான் கம்மியா இருக்கு. குர்ஆனை ஓதினான், குர்ஆன் தொடர்பான மதரசை, குர்ஆனை ஓதுவதுங்கிறது இருக்குது. அதனால் ஏற்படக்கூடிய பலாபலன்கள் கொஞ்சம் நெஞ்சம் இருக்கு. நான் அடிக்கடி இந்த பகுதியில் பல விஷயங்களை சொல்லி இருக்கிறேன். குர்ஆனை சாதாரணமா பார்த்து ஓதுனா அதனுடைய ஒரு சின்ன பயனையும் ஒரு பெரிய பயனை மாத்திரம் சொல்லி நான் தொடர்கிறேன். குர்ஆன் ஓதுறார் பார்த்து சின்ன பயம். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஸலாத்துன் யஸீதுனல் ஹிஃப்த வ யுذிபுனல் பல்கம. 3 காரியங்கள் மனித உடலில் தேங்கியிருந்து கட்டி சளியாக இருந்து உடலுக்கு தீங்கிழைக்கக்கூடிய அந்த கட்டி சளியை நீக்கி அவருக்கு உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய காரியங்கள் 3 சொன்னாங்க ஸல்லல்லாஹு. 3 காரியங்கள். அஸ்ஸியாம் வ ஸிவாக் வ திலாவத்துல் குர்ஆன். நோன்பு வைக்கிறது, பல்லையும் நாக்கையும் சுத்தம் செய்வது, மிஸ்வாக் செய்வது. 3வது குர்ஆனை வாய்விட்டு ஓதுவதுன்னு சொன்னாங்க. நான் ஆகிரத்தினுடைய பலன்களை சொல்லவில்லை, உலக ரீதியான பலன்கள். குர்ஆனை வாய்விட்டு ஓதினால் அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள், பாக்கியங்கள் சாதாரணமானது. பாக்கியங்கள் சாதாரணமான ஒரு அமல். இன்னும் அதனுடைய கருத்துக்களை நாம் விளங்குவது, வாழ்க்கையை கொண்டு அமல் செய்வது, சின்ன சின்ன குர்ஆனுடைய நுட்பங்கள். நேற்று நான் ஒரு செய்தியை பார்த்தேன். அரபு நாட்டில் உள்ள ஒரு ஆள், எங்களுக்கு கூட அந்த அரபியில் அந்த வாசகம் இருக்கிறது. ஒரு ஆள் குழந்தை இல்லைன்னு சொல்லியிருக்கிறார். அவர் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறார். அதுக்கு முன்னாடி ஒரு மருத்துவத்தை, குர்ஆன் ரீதியான மருத்துவம் கொடுக்கிறார். சொன்னார், கணவர்கிட்ட
நீ 3 நாளைக்கு பேசக்கூடாது. துன்யாவை எந்த பேச்சும் வாயில வந்து பேசக்கூடாது. 3 நாள் நீங்க பேசாம இருந்து ரப்பினுடைய கவனத்துல மாத்திரம் இருந்து விவாதத்தை நீங்க கவனமா இருந்தீங்கன்னு சொன்னா அதுக்கு பிறகு எல்லாரும் தர குழந்தைகளை பாக்கியத்துக்கு கொடுப்பாங்க. எந்த பேசாம இருக்கிறதுக்கு குழந்தைகளுக்கு என்ன சம்பந்தம் நடக்கும்? சக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தந்தா குழந்தையை கொடுக்கறதுக்கு முன்னால சொன்னா 3 நாள் பேசக்கூடாதுன்னு சொன்னான். அல்லாஹ் புகழ் மன்னாலும் தராதரையான்னு சரியா 3 நாள் பேசக்கூடாது. அந்த அரபியில அந்த துறை சார்ந்த வருடர்கள் கேட்டு விட்டிருக்கிறாரு. இப்படி நான் சிகிச்சை கொடுத்து அதனால் பயன் பெற்றவர்கள், அதனால் குழந்தை பாக்கியத்தை பெற்றவர்கள் 13 பேர்னு சொல்றார். உலக ரீதியான குர்ஆன் சொல்லக்கூடிய காரியங்களை கொண்டு அமல் செய்வதனால் ஏற்படக்கூடிய பலாபலன்கள் என்பது தனி விஷயம். நான் குர்ஆனை வாய்விட்டு ஓதுவதை சொல்கிறேன். வாய்விட்டு ஓதினாலே எத்தனை பேர் நீங்க குர்ஆனை ஓதலாம்? ஒவ்வொரு நாளும் குர்ஆனை ஓதக்கூடியவர்கள், ஓத தெரிந்தவர்களே ஓதுபவர்கள் கிடையாது, ஓத தெரியாதவர்கள். ஓத தெரிந்தவர்களே குர்ஆனை ஓதுபவர்கள் எத்தனை பேர்? குர்ஆனை பார்த்து ஓதுறவங்க எத்தனை பேர்? அறுபது நல்ல பழக்கம் இருக்கு. பள்ளிக்கு வந்தாங்க, குழந்தைகள் நேரம் வச்சுன்னா உடனே குர்ஆன் எடுத்து உதவி. அறுபது ஒரு நல்ல பழக்கம். தாய்மார்கள் எத்தனை பேரை நான் பார்த்திருக்கிறேன், கேள்விப்பட்டிருக்கிறேன். என்னுடைய வீட்டிலேயே மனைவி பல நிலைகளில் உடல்நிலை கூட ஒரு நாளைக்கு ஒரு 3 நிமிஷம் கரெக்டா ஓடுது. 10 நாள் ஒரு குர்ஆன் செய்யும். பெண்கள் ஒரு விஷயத்தை படிச்சாங்கன்னா கரெக்டா செய்வாங்க. அதனால குர்ஆன் ஓதுவது வீட்டுடைய முசீபத்துகளை போக்கும், ஷைத்தானுடைய தீங்குகளை விட்டு பாதுகாக்கும், ரப்பினுடைய நெருக்கத்தை ஏற்படுத்தி தரும். வானத்திற்கும் பூமிக்கு மத்தியிலே கியாமத் நாள் வரை உள்ள ஒரே தொடர்பு அல்லாஹ்வுடைய நேரம். சாதாரணமானதல்ல. அந்த குர்ஆனுடைய பாக்கியத்தையும் கண்ணியத்தையும் நாம் கவனக்குறைவாக ஆக்கியதனால் தான் பல்வேறு சோதனை. குர்ஆன் ஓதுறதுனால சின்ன பையன் உடனே சொன்னேன், என்ன செய்யுங்க, கட்டி சளியை போயிட்டு உடலுக்கு ஆரோக்கியம் இருக்காது. அதான் சொன்னாங்க, நோம்பு வச்சா நோம்பு வைக்கும்போது காலம் வெளியில இருக்கியா, அது மாதிரி பல்லை நாக்கை சுத்தம் செய்யும் போது எவ்வளவு சளி வெளியில இருக்கு. அது மாதிரி குர்ஆன் வாயிட்டு ஒரு ஆரோக்கியம் வரும்னு சொல்றாங்க. பெரிய பையனை வந்து சொல்வதாக இருந்தார், குர்ஆனை ஒன்று சொல்லு. அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு சூறாவை இறக்கலாம், தப்பத் யதா அபீ லஹபின் வ தப். அபூ லஹப் குர்ஆன் அல்லாஹ் பெயர் சொல்லி சொல்ற ஒரே இதயம் அவன்தான், அபூ லஹப் தான். அந்த அபூ லஹபையும் அவனுடைய மனைவியையும் சபிச்சு குர்ஆன்ல அந்த ஆயத்தை இறக்கலாம். ரெண்டுபேரையும் சபிச்சதுக்கு ஏன் காரணம்? அது வேற விஷயம், தஃசீர் சம்பந்தப்பட்ட விஷயம், விரிவா சொல்லக்கூடிய சூழல் நேரங்கள் இல்லை. அல்லாஹ் அந்த ஆயத்தை இறக்கணும். இந்த ஆயத்தை இறக்கின உடனே அபூ லஹபுடைய மனைவி உம்மு ஜமீல் பேர், அல்லாஹ் குர்ஆன் வாசிச்சது அம்மாரத்துல் அஹ்ஸாப். அந்த உம்மு ஜமீல் இந்த ஆயத்தினுடைய அந்த உம்மு ஜமீல் இந்த ஆயத்தை கேட்ட உடனே அபூ லஹபுடைய மனைவியையும் அல்லாஹ் சபிச்சு ஆயத்தை இறக்கின இந்த விஷயத்தை கேட்ட உடனே கடுமையான கோபம், தாங்க முடியாத கோபம். அந்த கோபத்தை ஒரு பெரிய கல்லை தூக்கிட்டு அந்த அம்மா வருது. கவனிக்க குர்ஆனுடைய வரலாறு. நம்ம ஒரு பெரிய கல்லை தூக்கிட்டு அங்க இருந்து வந்துட்டு ஒரு இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சித்தீக் நாயகன் பேசிட்டு இருக்காங்க. 2 பேரும் நின்று பேசிட்டு இருக்காங்க. சித்தீக்களை சொல்லுவாங்க, இந்த அம்மா வந்தது சரியா தெரியல, முடிக்கிற மொழி ஒழுங்கா இல்ல, கையில வேற கல் இருக்குது, பாரு மாதிரியா இருக்குன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார சொல்லலாம், நம்ம வர்றது சரியா தெரியல, பார்வையில் மாதிரியா இருக்குது, இது கோபத்தினுடைய பார்வையா இருக்கு, கையில வேற ஒரு கல் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறி பார்த்து சரி சரி பார்த்துக்கிறேன். அந்த அம்மா நேரா வந்து அபூபக்கர் சித்திக் பக்கத்துல வந்துச்சு. வந்த உடனே அந்த அம்மா கேட்ட கேள்வி ஐயா சுவாமி அவங்கள்ட்ட பேசிட்டு இருந்தாரு, அவங்களுடைய தோழனை எங்கேயும் கேட்டுச்சு. சுதா நினைக்கிறாங்க, சுதா நினைக்கிறாங்க, பக்கத்துல நிற்கிறாங்க. அந்த அம்மா வந்த உடனே கேட்டு ஐயா சுவாமி உங்கள்ட்ட பேசிட்டு உங்க தோழனை எங்கேயும் சொல்லி கேட்டாங்க. சித்திக் பார்க்கறாங்க, சுந்தா பக்கத்துல நிற்கிறாங்க, கேள்வி ஒரு மாதிரியா இருக்குது, வாழ்க்கையில எதையும் பொய் சொன்னதும் இல்லை. அவங்க சித்திக் நாயகம் பொய் சொன்னதும் இல்லை, எனக்கு தெரியாது என்னுடைய இருக்கியா அல்லாஹ் அலமுடைய அபீபக்கர் அபீ குர்ஆன் அபூபக்கரோட அல்லாஹ்வுக்கு தெரியும் பதில் சொல்லிட்டாங்க. அபூபக்கரோட அல்லாஹ்வுக்கு தெரிஞ்சவன் ஒரே மாத்திரம் பதில் சொல்லிட்டாங்க. அந்த அம்மா எங்கேயும் பார்த்துச்சு, கல்லக்கில போட்டு போயிடுச்சு. அந்த ஆயத்தை இறக்கலாம், வைதா கலதல் குர்ஆன்
குர்ஆனை நீங்கள் நேமமாக ஓதி வந்தால் ஜஅல்னா பைனக வ பைனல் லதீன லா யுமினூன பில் ஆகிரதி ஹிஜாபம் மஸ்தூரா. குர்ஆனை நீங்கள் நேமமாக ஓதி வந்தால் உங்களுக்கு உங்களுடைய விரோதிகளுக்கு மத்தியிலே மறைக்கப்பட்ட ஒரு திரையை அல்லாஹ் ஆக்குவான். குர்ஆனுடைய ஆயத்து பரிசாய்கள் தொழுகை பயன். குர்ஆனை ஒருவர் வாய்விட்டு ஓதினால் நஃப்ஸுடைய தீங்கு பாதுகாக்கப்படும், ஷைத்தானுடைய தீங்கு பாதுகாக்கப்படும், விரோதிகளுடைய தீங்கு பாதுகாக்கப்படும். குர்ஆனுடைய ஆயாத்துடைய கனம் சாதாரணம். அதனால இந்த குர்ஆன் வரக்கூடிய பண்பை இந்த கூட்டத்தில் நம்ம கலந்துக்கிட்டோம், ஏதோ சட்டப்பட்டு பேசுறாங்க அப்படிங்கிறது அந்த நோக்கம் இல்லை. நாளைக்கு இருந்து கொஞ்சமாவது குர்ஆன் போதலாம் இன்ஷா அல்லாஹ். கொஞ்சம் நேரமா நம்ம மற்றதெல்லாம் பார்த்துட்டு தான் உடனே குர்ஆன் ஓத ஆரம்பிச்ச உடனே கொட்டாய் விடுது. கொட்டாய் குர்ஆன் குறைக்கு ஒரு பக்கம் தான் ஓதுவோம், கொட்டாய் வருது, கண்ணில் தண்ணி வருது, கவனம் வேற எங்கே போகும், வேலைகள்லாம் ஞாபகம் வருது, அங்கே போக வேண்டியது இருக்குது, எங்கே போக வேண்டியது இருக்கு, அந்த வேலையெல்லாம் ஞாபகம் வருது. குர்ஆன் ஓத 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 இன்பம், அந்த இன்பத்திற்கு எதிரான உலகத்தில் வேற எந்த நிலையையும் எந்த இன்பத்தையும் இருக்க முடியாது. குர்ஆன் அப்படி ஒரு ஓதுவதை சுவை கண்டு விட்டால் அப்படி ஒரு இன்பம் வருகிறது. அதனால குர்ஆன் மதரசாவின் வழியாக இந்த கூட்டத்தின் வழியாக நாம் உணர வேண்டியது என்னன்னு சொன்னா, இந்த குர்ஆன் ஓதுவது ஒரு தனியான ஆர்வத்தை இருக்கு, அதுல ஒரு போட்டி இருக்கு, அதுல ஒரு போட்டி இருக்கு. குர்ஆன் ஓதுவதில் வீட்டுல குறிப்பிட்ட நேரம் மகரிப் இஷாவா அந்த நேரத்தில், ஏன்னா குறிப்பா தாய்மார்களுக்கு சொல்றேன், நாம செய்ததுதான் பிள்ளைங்க செய்வாங்க. சொன்னதை சொல்லும் கிளி பிள்ளை, செய்ததை செய்யும் மனித பிள்ளை சொல்வாங்க. சொன்னதை சொல்லும் கிளி பிள்ளை, செய்ததை செய்யும் மனித பிள்ளை. அதையும் குறிப்பாக நூலை போல சேர தாயை போல பிள்ளை சொல்வாங்க. நூல் எந்த கலர் அந்த கலர்ல சேர இருக்கு, தாய் எந்த குணமோ அந்த குணம் பிள்ளை இருக்கு. நாம எப்படி உருவாக்குறோமோ எதை செய்கிறோம் அதை செய்வார்கள். நீங்க வீட்டுல முசல்லா எடுத்து தொழுவுங்க, நீங்க போட்டு தக்கீர் கட்டி தொழுவுங்க, உங்க பிள்ளைங்க முசல்லா வகைப்பட்டாலும் திருப்பினாலும் எதையோ ஒன்று தூக்கி தலையை விட்டு ஓட்டு அங்கிருந்து பார்த்துட்டு தான் தக்கீர் கட்டி தொழுதுட்டு தான் இருக்கிறார். தாயை போல சேர நூலை போல சேர தாயை போல பிள்ளை சொல்லுவாங்க. செய்ததை செய்யும் மனித பிள்ளை, நாம செய்ததை பார்த்து செய்யும். கண்ணியமிக்க தாய்மார்களே, உங்களை நான் வந்து சும்மா ஐசைக்கிறதுக்காக சொல்லல, உலகத்தில் எந்த ஆணையுடைய வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பார். எந்த ஆணையுடைய வெற்றிக்கு பின்னாலும் சரி, வரலாற்றை எடுத்து பார்த்தால் அந்த வெற்றிக்கு பின்னால் ஒரு சிறந்த பெண்மணி இருப்பார். யாரா வெற்றி பெற்ற ஆண்களை போல அப்படி வரலாற்றை எண்ணி பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகத்தான வெற்றி பெற்றார்கள். அல்லாஹ்வுடைய நாட்டம், ரப்பு அனுப்புனா, ஆனால் பின்னால் அங்கே கதீஜா நாயகியுடைய பங்களிப்பு இருந்ததா இல்லையா? கதீஜா நாயகியுடைய பங்களிப்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ஒரே 200 கதையை பற்றி கதீஜா சொல்லிட்டு உட்கார்ந்து கேட்கல, அது அவங்களுக்கு அல்லாஹ் கைரம் மின்ஹா, அதை விட ஒரு சிறந்த பலர் தந்தான இருக்கிறான். சின்ன வயசு சித்திக் நாயகியுடைய மகன், சிறந்த அறிவாளி, சாணவாளி அப்படி சொல்லி காமிச்சாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, வல்லாஹி மா அக்தரனி அல்லாஹு கைரம் மின்ஹா, ஆயிஷா அல்லாஹ் நீ சத்தியம் விட்டு சொல்கிறேன், என் ரப்பு கதீஜாவுக்கு பகரமாக எனக்கு ஒரு பகத்தை தரவேன். சத்தகத்தனி இது கந்தபனி நாஸ், உலகம் எல்லாம் என்னை பொய்ப்படுத்திய பொழுது என்னை மெய்ப்படுத்தினார்கள். ஓ வாசத்தினி விமாரிஹா இது ஹர்வமனி நாஸ், பொருளாதாரத்தின் வழிகளை உலகம் எனக்கு தடை செய்து வைத்த பொழுது தனது திரண்ட செல்வத்தை அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக இந்த தீனுக்காக வாரி வழங்கினார். ரஸகனி அல்லாஹ் மினல் வலத், ஸல்லல்லாஹு சொல்லிட்டே இருந்தாங்க. சரியான நினைக்கிறேன், உலகத்தில் எந்த மகத்தான வெற்றி பெற்ற ஒரு ஆண்களை வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருப்பார். தாய்மார்களே, அப்படிப்பட்ட பெண்களா நீங்க யாரும் ஆசைப்படணும், துஆ செய்யுங்க. அப்படி ஒரு ஆசை வரணும். வெற்றி பெற்றவர்களுக்கு உறுதுணையாக பெண்கள் இருந்தார்கள் என்று வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த தாயாக, சிறந்த மனைவியாக, சிறந்த சகோதரியாக, சிறந்த பிள்ளையாக என்ன ஆற்று துஆ செய்யுங்க. அதனால இந்த கூட்டத்தின் வழியாக நாம் குர்ஆனுடைய தொடர்பை அதிகப்படுத்தணும்.
இந்த குர்ஆனுடைய தொடர்பை அதிகப்படுத்துவதற்கான என்னென்ன காரியங்கள் உண்டோ அதையெல்லாம் நாம் ஊக்குவிக்கிறோம். சங்கிக்குரிய தாய்மார்கள் குறிப்பா அதுல ஒரு தனி கவனம் செலுத்தணும். என்ன நம்முடைய வீட்டு சூழலை உருவாக்குவது பெண்களுடைய பங்களிப்பை போல் வேற யாராலும் அந்த பங்களிப்பு செய்ய முடியாது. குழந்தைகள் எல்லாம் தாயினுடைய ஒரு நிலை கிடைக்கும். உலகம் போற்றும் உத்தவர் ஹஜ்ரத் இமாம் முஹம்மது பின் இஸ்மாயில் புகாரி ரஹ்மத்துல்லாஹி உலகம் போற்றும் மேதைகள் மஹியத்தின் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி வாழ்க்கையை உலகத்தில் உயர்ந்த யாரை வேண்டுமானாலும் நீங்கள் சொல்லுங்கள், நிச்சயமா அவர்களுக்கு பின்னாலே அவருடைய வெற்றிக்கு பின்னாலே ஒரு பெருமை நிச்சயமாக இருக்கும். யாரை வேண்டுமானாலும் நீங்கள் அனஸ் ரலியல்லாஹு சஹாபிகளில் எத்தனை பேர் வேண்டும்? அதற்கு அனஸ் ரலியல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு மகத்தான அன்பை பெற்றவர்கள். 4 துஆ செய்தாங்க அனஸ் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் பாரிக் ஃபீஹி மாலிஹி வ வலதிஹி வ அஃலி உம்ரஹு வ அஃலி. யா அல்லாஹ் அனஸ் அவர்களுக்கு நீண்ட ஹயாத்தை கொடுப்பாய். சஹாபிகள் ரசூலுல்லாஹி வாழ்ந்த சஹாபிகளை நீண்ட ஹயாத்தோடு வாழ்ந்தவர்களுக்கு அனஸ் ரலியல்லாஹு நிறைய செல்வத்தை கொடுத்தவர்கள் துஆ செய்தாங்க. ஏராளமான மக்கள் வாக்கியத்தை கொடுத்து துஆ செய்தாங்க. நீ அதுதான் பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருந்து துஆ செய்தாங்க. இந்த 4 வாக்கியத்தையும் அனஸ் பெற்றாங்க. ஆனால் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஸல்லல்லாஹு பொறுப்பில் கொண்டு போய் ஆக்கிய அவருடைய தாய். இந்த வெற்றிக்கு பின்னால் ஒரு தாய் இருப்பார், பெண் இருப்பார். இந்த ரசூலுல்லாஹி மஹீதி அப்துல்லாஹ் ஜீலானி உலகம் போற்றும் மேதை அவருடைய வெற்றிக்கு பின்னால் தாய் இருந்தாங்க. இப்பவே 470 நல் முஹியதீன் பிறந்து தீனை ஹயாத்தாக்கி திருநாமம் பெற்றவர்கள். அவங்க வரலாற்று சொல்லி வர்றார் ஆசிரியர். இப்பவே பகுதாது போய் இல்மோத வேண்டுமென்ற செல்ல மகன் சொல் கேட்டு சிரித்த மொழி அன்னை சொன்னார். 40 பொருள் காசுகள் 40 பொருள் காசுகள் நல்ல மகன் கை கொடுத்து தரையோகும் வேளையிலும் மகனே பொய் ஆகார் என்றார். தாயுடைய உபதேசம் தான். ஒரு நாள் எவ்வளவு பெரிய அந்தஸ்தை பெற்றாங்க வரலாற்று சொல்லுது. அவங்க பெற்ற அந்தஸ்து சாதாரணமானதல்ல. ஜாபி இஷ்கின் மாதவி கமாலி சொல்றாங்க. உலகத்துல வந்தது அப்பா அவங்க இஷ்கில் வந்தாங்க. இந்த உலகத்தை விட்டு பிரியும் பொழுது கமாலியதா இருந்தாங்க. அவங்களுடைய வரலாற்று சொல்லப்பட்ட இவ்வளவு அந்தஸ்து அவர் பெற்றதுக்கான காரணம் என்ன சொன்னா அருமையானவர்களே பின்னணியில் தாய் இருந்தார். அதே போல் இன்று இமாம் புகாரி என்ன தெரியாத ஆட்கள் இல்லை. புகாரினா எங்கோ ரஷ்யாவிலே உள்ள புகாராயின் ஒரு கிராமத்தில் பிறந்தவர்கள் அதற்கு முகமது பின் இஸ்மாயில் புகாரி அமைத்துள்ளார். இத்தவர்கள் நபிமாரா அண்ணா சகல் குத்பி வாழ கிதாபில்லாஹி சஹீஹ் புகாரி. அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு பின்னால் இந்த உலகத்தில் ஆதாரபூர்வமான ஒரு கிரந்தத்தை தொகுத்து தந்தவர்கள் அதற்கு முகமது பின் இஸ்மாயில் புகாரி அமைத்துள்ளார். ஆனால் கண்ணியமிக்க தாய்மார்களே, வரலாற்றிலே நீங்கள் படித்து பாருங்கள். அந்த வரலாற்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வரலாற்றிலே அதற்கு புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை ஈன்றெடுக்கக்கூடிய நேரத்தில் இமாம் புகாரி அவர்களுக்கு பார்வை இல்லை. உலக அதிசயம். தாய் துடித்து போனார். அவருடைய பிள்ளை நான் கருவிலை சுமந்திருக்கும் பொழுது கலாதான உணவைத்தவர் நான் வேறு எதையும் உண்டதில்லை என்று இந்த சமூகத்திற்கு மகத்தான சேவை செய்யக்கூடிய ஒரு பிள்ளையாக என் பிள்ளை உருவாக வேண்டும் என்று நான் எவ்வளவு பெரிய கனவை திட்டத்தை நான் வைத்திருந்தேன். ஆனால் பிள்ளை அன்பாக இல்லாமல் பிறந்திருக்கிறார்கள். துடித்து போனார்கள் தாய். ஆனால் அதற்கு நாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி தாய் இருக்கிறாங்களே, ஆனால் அதற்கு வாசிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுடைய குடும்பத்திற்கும் ஸல்லல்லாஹு அந்த வரலாற்றுக்கு அவங்களுடைய பாரம்பரியத்தோடு தொடர்பு உண்டு. நம்ம புகாரியுடைய பேர் முகமது, அவங்க தகப்பனார் பேர் இஸ்மாயில், அவங்க தகப்பனார் பேர் இப்ராஹிம். இஸ்மாயில் பிரியத்தினால் பேரை வச்சாங்க.
தாயுடைய அழுகையினாலே கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சில நாட்கள் கழித்து அவருடைய கனவிலே தோன்றி உங்களுடைய கவலையால், உங்களுடைய அழுகையால், உங்களுடைய துஆவால் அல்லாஹ் அவருடைய பிள்ளைக்கு கண்மொழியையும் கல்வி மொழியையும் கொடுத்தான். சோழன் இவ்வளவு மகத்தான ஒரு நிலை என்ற இமாம் புகாரிக்கு கிடைத்ததற்கான காரணங்கிறது தாய். அதனால நம்முடைய பிள்ளைகளை உருவாக்கக்கூடிய அந்த பொறுப்பு என்பது இருக்கிறது. குறிப்பாக அதிலே தாயினுடைய பங்களிப்புங்கிறது பிரதானம். தாயினுடைய பங்களிப்பு என்பது தனித்தன்மை வாய்ந்தது. நாம் பொறுப்பாளிகள். நாம் அது விஷயத்தில் கேட்கப்படுவோம். குர்ஆனில் ஆயத்து இறக்கினா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. முஃமின்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த ஆயத்து இறங்கின நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதற்கான தஃசீர் விளக்கம் வருது. ஒரு மனிதன் நல்ல மனிதனாக ஆக்கி சொர்க்கவாசியா கூட ஆயிடுவான், ஆனா அவருடைய பிள்ளைகளின் காரணத்தினால் இவன் நரகத்திற்கு போக வேண்டியது வரும்னு சொன்னார். பிள்ளைகளின் காரணத்தினால், அந்த பிள்ளைகளை பேணி வளர்க்காத காரணத்தினால் இவர்கள் நரகத்திற்கு போக வேண்டியது. தமிழ்நாட்டில் ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் வளர்ந்துட்ட சகாயம் சொல்லி மதுரை கிராமத்திலாம் நம்ம வழக்கெல்லாம் புரியுது. அவர்களுக்கு ஒரு சின்ன நூல் விவரம் பிரசுரம் வெளியிட்டு அவர் எப்படி நான் நேர்மையான அதிகாரியாக நான் ஆனேன் என்பது சம்பந்தமாக ஒரு சின்ன நூல், ஒரு தொகுப்பு வந்திருக்கு. நான் படிச்சேன். அப்ப அந்த சகாயங்கிற அந்த ஐஏஎஸ் அதிகாரிகிட்ட பேத்தி மாதிரி கேட்கிறாங்க, இந்த மாதிரி ரொம்ப நேர்மையா இருக்கிறீங்க, யாரா இருந்தாலும் எடுத்து நீங்க உண்மையை சொல்றீங்க, எதுக்கு நீங்க பயப்பட மாட்டீங்க, இந்த ஒரு எண்ணம் ஏன்னா உங்களுக்கு அதிகாரத்தினுடைய பலம் இருக்கிறது, அதை கூட ஏதாவது அவங்க உங்களை சேர்க்க வேணாம், தொந்தரவு கொடுக்கலாம் அப்படியெல்லாம் இருக்கும் நிலையிலும் கூட நீங்கள் அதிகார வர்க்கத்தை எடுத்து சத்தியத்தை நிலைநாட்டுவதற்காக எந்த இடத்துல உண்மையா நீங்க போராடுறீங்களே, இந்த மனப்பான்மை, இந்த எண்ணம், இந்த சூழல் உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கேள்வி கேட்க அவர் பதில் சொல்றாரு. சகாயம் சரியா பதில் சொல்றாரு. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பள்ளிக்கூடத்தில் நான் படிக்க போயிட்டு இருந்தேன். படிச்சுட்டு வர்ற நேரத்தில் ரொம்ப குறைபுறமான கிராமத்து பகுதி, குறைபுறமான பகுதி வரும் பொழுது அந்த இடத்துல மாங்கனிகள் நிறைய மாந்தோப்பு இருக்கும். அதை நாங்கள் என்ன செய்வோம், பிள்ளைங்க தானே, அதனால என்ன செய்வோம், மாங்காயை பறிச்சுட்டு மாம்பழத்தை எடுத்துட்டு அது பூரா இப்படி பயிரை நிறச்சிட்டு ஓடி வருது. உள்ள தோட்டக்காரர் காவல்காரர் இருக்கிறாரு பார்க்கறது, இல்லை தெரிஞ்ச உடனே போய் ஒரு மாதிரி எடுத்து ஓடி வருது. காவல்காரர் சத்தம் போட்டோம்னா அடுத்து வந்து எல்லாரும் ஓடி வர்றாரு. இப்படி ஒரு பழக்கம் எங்கள்கிட்ட இருந்துச்சு. அது ஒரு தடவை நாங்கள் பங்கேற்கிறதுல ஒரு தடவை என்னை கூட்டு போயிட்டாங்க. கூப்பிட்டு போனா அந்த மாங்கனிகளை எல்லாம் அழிச்சு நான் தான் நிறைய இருக்கிறதே நிறைய பறிச்சது நான் தான். என்னத்தை எடுத்து பயிரை நான் பறிச்சு வந்து காவல்காரர் வந்துட்டான். அவர் ஓடி விரட்டை பிடிச்சதுல பல பேர் தவிச்சுனாங்க, நான் வாங்கிட்டேன். ஒரு மாதிரி எங்கிருந்து தப்பிச்சு நானும் ஓடி வந்துட்டேன். ஓடி வந்து எனக்கு ஒரு பெருமை, ஒரு கூட்டத்திலேயே நானும் நிறைய மாங்காய் அரைச்சி எடுத்துருக்கிறேன். வீட்டுல வந்து அப்படியே தட்டின உடனே என்னுடைய தாய் சொன்னார்கள், என் அருமை மனைவி என்ன மாங்காய் கேட்டாங்க. மாதிரி பிள்ளைங்களாம் நான் போட்டி போட்டு எடுத்தா நான் அதிகமா எடுத்தேன். இதுல ஒரு சின்ன துண்டு கூட நமக்கு சொந்தமானதல்ல, சின்ன துண்டு கூட நமக்கு சொந்தமானதல்ல. நான் பெற்ற பிள்ளையாக இருந்தால் இதை கொண்டு போய் நீங்க கொடுத்துட்டு வரணும்னு சொன்னாங்க என்னுடைய தாய். நான் பார்த்து ஏற்கனவே விரட்டிட்டு வந்தான் காவல்காரை தீர்க்கமான உருவானம். ஆனாலும் கூட நான் அவைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு இங்கே சென்றேன். ஏன்னா என் தாய் அழுகிறார்கள், என் தாய் என்னை கண்டிக்கிறார்கள், என் தாய் என்னை பிரிவு எனக்கு முக்கியமானது. அவர்களுடைய சொல் கேட்காவிட்டால் என்னிடத்தில் பேச மாட்டார்கள். அதற்காக என்னை அந்த காரியத்தை நான் செய்யாவிட்டால் அதற்காக கண்டிப்பாக இருப்பதற்காக தாயினுடைய அன்பை பெறுவதற்காக நான் அதை எடுத்துக்கொண்டு போறேன். தோட்டக்காரர் ரெண்டாவது ஓடி வர்றோம், நான் விரட்டி விட்டு ரெண்டாவது ஓடி வரீங்க பள்ளியிடாதீங்கன்னு சொல்லி அவங்க சொன்ன, நான் இப்பொழுது இந்த மாங்காய் பறிக்கிறதுக்காக வரல, இதை நான் கொடுப்பதற்காக என்ன நடந்துச்சு, என்ன விஷயம். என்னுடைய வீட்டுக்கு போனேன், என்னுடைய தாயார் நான் காமிச்சு, என்னுடைய தாயார் சொன்னா நமக்கு சொந்தமாக இல்லை, இதுல ஒரு துண்டு கூட நமக்கு அனுமதி இல்லை, நீ எடுத்தாக்க போய் வசிட்டு வந்தாதான் நீ நான் பெற்ற உடனே சொன்னாங்க. அதனால நான் கொண்டு வந்து கொடுத்தவேன், நினைச்சுக்கிறாரு கண்டிக்கிறாரு சொல்லி அவளை வச்ச உடனே அந்த பையனை கூப்பிட்டு எப்பா இது ஒரு படத்தை நீங்க வச்சுக்கன்னு கொடுத்தாங்க. கண்டிப்பா என்னுடைய தாயார் கண்டிப்பாங்க கொடுத்து நான் வந்தேன். அன்று என் தாய் எனக்கு ஏற்படுத்திய அந்த பழக்கம், உருவாக்கிய அந்த தொடர், அந்த காரியம் தான் இப்பொழுதும் இந்த நன்மைகளை என்னை நிலைக்க செய்கிறது என்று கட்டி கொடுத்தார்.
அதனால நாம உருவாக்குறது தான் பிள்ளை. எத்தனை மேலாஜ் ராத்திரி முடிஞ்சிருக்குது. பிள்ளைகள் மீது ரசூலுல்லா இவ்வளவு கருணைங்கிறதுக்கு தனியா ஒரு மணி நேரம் சொல்லணும். பிள்ளைகள் மீது ரசூலுடைய பாசம் முந்தி சலாம் சொல்லுவாங்க. பிள்ளைகளுக்கு மட்டும் பேருக்கு கூப்பிடுவாங்க. ரசூலுல்லாவுக்கும் குழந்தைகளுக்குள்ள தொடர்பு ஆழமான தொடர்பு. அந்த அன்பை பிள்ளைகள் உணர்ந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த பிள்ளைகளை அடிக்கலாம் என்று ரசூல் சொன்னார்கள். எதற்காக என்றால் தொழுகையை விட்டதற்காக சொன்னார். நீங்கள் 7 வயதாக இருந்தால் பிள்ளைகளுக்கு தொழுகும்படி ஏவுங்கள். ஒரு அறியாவும் அவனா ஒரு 10 வயதாகிவிட்டால் பிள்ளைகள் தொழுகவில்லை என்று சொன்னால் கண்டித்து தொழுகைங்க, அடித்து தொழுகைங்க. பிள்ளைகள் மீது அடித்து சொல்பவர்கள் அல்ல, பிள்ளைகள் மீது கருணை காட்டுவார்கள். சின்ன பிள்ளைகள் மீது கருணை காட்டலன்னா நம்ம குடும்பத்துக்கு அர்த்தமே கேட்டிருந்தாங்க. அப்படிப்பட்ட அந்த காரணிய வள்ளல் பிள்ளைகளை 10 வயது ஆனால் அவர்கள் தொழுகாவிட்டால் நீங்கள் அடியுங்கள் என்று சொன்னார்கள். அந்த வயதில் நீங்கள் உருவாக்கக்கூடிய அந்த பழக்கம் எதிர்காலத்தில் அவனை நேர்மையானவனாக பிள்ளைகளை உருவாக்கக்கூடிய உருவாக்கணுமான நாம இருக்கணும். நாம பிள்ளை விட்டுட்டு பிள்ளைகளை பிள்ளை முடியாதுன்னு அவங்க கடவுள் ஜெய முடிச்சு கிடைப்பான். நம்மள்ட்ட திரும்பி கேட்க மாட்டான். தொழில் பண்ணுனா எனக்கு ஒன்றுதான் கேட்பான். நாம செய்ய அதுதான் சொல்வதற்கு செய்வதுதான். சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை செய்வதை செய்யும் மனிதர்கள் நம்மளோட பார்த்து செய்வாங்க. அதனால இப்படிப்பட்ட ஒரு ஸ்தாபனம் ஊருக்கு அமைந்திருப்பதுங்கிற ஒரு பெரிய பாக்கியம். இதை நீங்க பயன்படுத்தலாம். ஒரு ஸ்தாபனம் ஒரு குர்ஆன் மதரசா நல்லபடியா நடக்கணுமானா ஆசிரியர்கள் மட்டும் ஒழுங்கா வாரி கொடுத்தா பிள்ளைகளும் ஒழுங்கா வரணும். பெற்றோர்கள் ஒரு தனி கவனம் செலுத்தணும். நிர்வாகம் செலுத்தக்கூடியவர்கள் ஈடுபாடு இருக்கணும். நானும் சேர்ந்தாதான் ஒரு மதரசா நல்லபடியா நடக்கும். ஆசிரியர்கள் மாட்டு திறமையானவங்களா இருக்கிறாங்க, பிள்ளைகளும் வரமாட்டேங்கிறாங்க. எதுக்கு என்ன நடக்க போகுது? பிள்ளைகள் ரொம்ப கரெக்டா வர்றாங்க, ஆசிரியரும் திறமையானவங்களா இருக்கிறாங்க. அந்த நேரத்துல தாய்மார்கள் ஒழுங்கு அனுப்பி வைக்கிறாங்க, பெற்றோர்கள் உரிய நேரத்தில் அனுப்பி வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா சமீபத்தில் ஒரு பிள்ளைக்கு ஒரு நிகழ்ச்சியை திருச்சி ஜமாத் மாசார் நடந்த ஒரு நிகழ்வு. 7 வயது பிள்ளை குர்ஆனை மனப்பாடம் செய்திருக்கிறது. செய்யுமா 7 வயது. இன்னைக்கும் நடக்கும் அந்த அதிசயம். எங்கேயாவது திருக்குறள் மனப்பாடம் பண்ணியிருந்தாங்க, லட்சக்கணக்கில் பரிசு கொடுக்குறாங்க. ஆயிரக்கணக்கான குரல்களை மனனம் செய்தாலே உலகம் கொண்டாடுகிறது. ஆனால் 6666 ஆயிரங்களை மரணம் செய்வதற்கு நான் லேசாக்கி வைத்திருக்கிறேன் என்று சொல்லலாம். எத்தனை பேர் மனப்பாடம் நினைச்சிருக்கோம்? நம்முடைய சின்னத்தான துளைக்கு பழக்கப்பட்ட துணியாயிருக்காருன்னு குழுவதாக தவிர இன்னும் ஓதணும். தக்பீர் எட்டினாலே துணியாயிருக்காருன்னு குழுவந்தாலும் அதை தவிர புதுசா ஒரு துணை எடுத்து ஓதணும். பழக்கத்தில் நடைமுறைகள் இருக்கிறதா எடுத்தவொடனே அதை ஞாபகம் அது ஓதியம். பிள்ளைகளை உருவாக்கக்கூடிய அந்த தன்மை என்பது நம்ம இடத்தில் உருவாக்கும். ஏன்னா நாம் அது குறித்து கேட்கப்படுவோம். நாம் நல்லவர்களாக இருந்தால் மாத்திரம் பத்தாது. நம்முடைய பிள்ளைகள் தவறான நிலையில் ஆகியிருந்தால் அதற்காக கூட நாம் நரகத்திற்கு அனுப்பப்படுவோம் என்று குர்ஆன் நமக்கு எச்சரிக்கிறோம். அந்த பாதுகாக்கிற குர்ஆன் எச்சரிக்கிறோம். பிள்ளைகளோட சொத்துக்கள் உயர்ந்த அந்தஸ்துக்காக ஆக்கி மேலாஜில சல்லாச ஒவ்வொரு நபிமார்களையா பார்த்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கூடுதலான நேரம் சந்திச்சாங்க. நபிமார்கள் சல்லல்லாஹு அதிகமான நேரம் சந்திச்சு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் அவங்க நேரம் பேசிட்டு இருந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சுற்றி நிறைய பிள்ளைங்க உட்கார்ந்துருந்தாங்க. இந்த பிள்ளைங்க யாருன்னா சிறுநாயத்திலேயே பிறந்த நிலையிலே இறந்து விட்டு அந்த பிள்ளைகள் சிறுநாயத்தில் பிறந்த சிறுவையிலே இறந்துட்டாங்க. கருவிலை பிறந்த குழந்தை இறந்து விட்டு அந்த குழந்தை உங்களை ஒவ்வொரு சொற்களுக்கு கூட்டு வர பொறுப்புதான் இஸ்லாம் அவங்களோட சேர்ந்து விட்டு பெறுவாங்க. அந்த பிள்ளைகள் தன்னுடைய தகப்பனையும் தாயும் எதிர்பார்த்து இருப்பார். பிள்ளைகள் அப்படிங்கிறதுக்கு தான் இஸ்லாம். அந்த நேரத்தில் என்ன செய்தாங்க, சல்லாசலம் சந்திச்ச உடனே உம்மத்துக்கு சலாத்துன்னு சொல்லிட்டு 2 விஷயத்தை சுல்லாத்து சொல்லி விட்டாங்க. ஒரு உம்மத்தை உங்களுடைய உம்மத்துக்கு சொல்லுங்க 2 விஷயத்தை சொல்லி நேரத்தில் வசியத்து செய்யலாம், மௌத்து நேரத்தில் வசியத்து செய்யலாம். மௌத்துக்கு பின்னால ஒரு ஆள் வசியத்து செய்வாருன்னு சொன்னா அந்த அமல் ஒரு அமலை சொல்லி தர்றாருன்னா அந்த அமல் எவ்வளவு முக்கியமானதா இருக்கும். அதனுடைய கணம் என்ன தெரிஞ்சு சொல்றாங்கன்னு அர்த்தம். கணம் என்ன தெரிஞ்சு சொல்றாங்க இல்லையா?
சொன்னாங்க லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலிய்யில் அஸீம். ஓத சொல்லுங்கன்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். ஓத சொல்லுங்கன்னு சொன்னாங்க. ரெண்டு விஷயத்துல துஆவை சொல்லி விட்டாங்க. தாய்மார்களிடத்தில் பணிவாக நான் கேட்கிறேன். குறிப்பாக பொதுவாக எல்லோரிடத்திலையும் நான் சொல்கிறேன், இந்த கூட்டத்தின் வழியாக நம்மள்கிட்ட ஒரு அமல் உருவாகும். ஒரு கூட்டத்துக்கு வந்தவா அதை கொண்டு நம்மள்கிட்ட ஒரு மாற்றம். ஒரு அரசியல் கூட்டம் அல்ல. யாராவது தாக்கி பேசுவாங்க, இருக்கிறவங்க கையெழுத்தி போயிடுவாங்க. அதல்ல, நம்மள்கிட்ட உள்ள குறைகளை பேசுறோம். ஏதாவது குறை இருந்துச்சு நீங்க சொல்றீங்க, உங்கள்கிட்டதான் குறைகள் நான் சொல்றேன். கொடை விடுவதற்கல்ல, அவ்விடத்தில் நாம் நிறைவையும் அந்தஸ்தையும் பெறுவதற்காக நான் இந்த கூட்டத்தின் வழியாக நாம சில காரியங்களை முடிவு பண்ணிக்கிறோம். குர்ஆன் ஒவ்வொரு நாள் அதெல்லாமா கொஞ்சமாக எடுத்து ரொம்ப சடைவா முதல்ல ஓத ஆரம்பிக்கும் பொழுது ஒரு பக்கம் ஓத ஆரம்பிச்சாலே கொட்டாய் தான் வரும். பழக்கையில் பார்த்தீங்கன்னா அதனால கொட்டாய் வரும், சடைவா இருக்கும். அப்புறம் ஓத ஆரம்பிச்சோம்னு சொன்னா இசுகள் போவது தெரியாது, அவ்வளவு இன்பமா இருக்கும். அதே மாதிரி பழக்கத்தில் சில திக்குகளை நடைமுறைப்படுத்தி சங்கைக்குரிய தாய்மார்கள் சொல்கிறேன், திக்ருகளுக்குண்டான ஒரு அமலை போல ஒரு கப்படத்துல உயர்ந்த அமல் வேற எதுவும். சல்லாசனத்துல ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, இனிமே எனக்கு அமலை சொல்லுங்க, இந்த யாரையும் போய் எனக்கு ஒரு நசீஹத் செய்யணும் கேட்கக்கூடாது, அப்படி ஒரு அமலை சொல்லிட்டாங்கன்னு சொன்னாங்க. சல்லா சொன்னாங்க, உன்னுடைய நாவை அல்லாஹ்வுடைய திக்ராக ஈரமாக்கி கொண்டே இருக்கிறார். நம்ம எவ்வளவு பேர் என்ன திக்ருகளை செய்யணும். அல்லாஹ் குர்ஆன் செய்த ஒவ்வொரு அமலையும் சொல்லிட்டு திக்ர சொல்லும் பொழுது மாத்திரம் ஒரு தாக்கி அல்லாஹ் கசீரன் ஒரு தாக்கியார் அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்வாங்க, அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்யும் பெண்கள் அல்லாஹ் அவங்களுக்கு உயர்த்தக்கூடிய வச்சிருக்கிறேன். மனிதனுடைய நிலையே மூணு தாங்க. ஒரு நிக்கணும், உட்காரணும், சாயணும், அவ்வளவுதானே. நிக்கணும், அது உட்காரணும், சரியா சாயணும், படுத்திருக்கணும். இந்த மூணு நிலைகளை செய்ய வேண்டிய ஒரு அமல் அல்லாஹ் சொல்றான். அல்லதீன யذ்குருல்லாஹ் கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம். நின்றாலும் திக்ர் செய்யுங்கள், அமர்ந்தாலும் திக்ர் செய்யுங்கள், சாய்ந்தாலும் திக்ர் செய்யுங்கள். திக்ருக்கு ஒவ்வொரு அவசியம் இல்லை, திக்ர் செய்யறதுக்கு ஒவ்வொரு கிழமைகள் அவசியம் இல்லை. ஆனா திக்ர் செய்ய திக்ர் செய்ய 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 அல்லாஹ் இப்னு கைம் தௌஸீர் ரஹ்மத்துல்லாஹி எழுதின ஒரு நூலை நாளைக்கு முன்னால் நான் படிச்சேன். திக்ருடைய பலாபலன்களை சொல்றாங்க. திக்ருடைய பலாபலன்களை காலை மாலை தஸ்பீஹாத்துகளை பழக்கமாக இருக்கணும். நம்மகிட்ட நியமமான சில திக்ருகள் இருக்கணும். சில திக்ருகள் நம்மகிட்ட நியமமா இருக்கணும். நான் ஒரு ரெண்டு விஷயத்தை மாத்திரம் ஹதீஸ்ல வந்து செய்தி மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். சில திக்ருகளை பழக்கம். குறிப்பாக ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். இந்த திக்ருக்கு சாதாரணமான திக்ரு பத்ருல ஸல்லல்லாஹு பயன்படுத்துறது. நெருப்பு குண்டத்தில் தூக்கி போடப்படுறது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது. அல்லாஹ் நமக்கு ரப்பே எங்களுக்கு நிஅமல் வக்கீல் பொறுப்பேற்று சொன்னார். சங்கைக்குரிய முகமது சொல்றாங்க, 450 தடவை நியமமா இதை ஓதி வந்தீங்கன்னா அதனுடைய பலாபலன்கள் என்னங்கிறத அவங்க விரிவா சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் தாய்மார்களுக்கு சொல்கிறேன், ஓதுறதுக்கு அதிகபட்சமா 15 நிமிஷம் ஆகும். அதிகபட்சமா கொஞ்சம் மெதுவா ஓதும். 450 தடவை ஓதுவாங்க. 3 பாக்கியம் கிடைக்கும் குர்ஆன் சொல்லுது. 3 பாக்கியம் இருக்கலாம். அதாவது என்னன்னா ஞாபகத்துகளை இழுத்து கொண்டு வருவோம். ஞாபகத்துகளை நமக்கு இழுத்து கொண்டு வந்து சேர்க்கும். இரண்டாவது, வந்த ஞாபகத்துகளில் கெடுதல்கள் வராது. நம் எம்சஸும் சூகும். வந்த ஞாபகத்துகளில் கெடுதல்கள் ஏற்படாது. மூணாவது ஒருத்தர் அல்லாஹ்வை பொறுத்த கிடைக்கும். அதனால திக்ர் துஆக்கள் ஒரு தனி கவனம் செலுத்த வேண்டும். நான் விட்டுவிட்டுதான் சில விஷயங்களை சொல்றேன். திக்ர் துஆக்களை கவனம் செலுத்த. ஒரு தடவை சல்லாஹு சஹாபாக்கள் சொன்னாங்க, ஒரு 2 அமல் இருக்குது, செய்யறது ரொம்ப ஈஸி. கொஞ்சம் கவனிங்க, நான் முடிவுக்கு வரேன். 2 அமல்கள் இருக்குது, செய்யறது ரொம்ப ஈஸி, கூலி ரொம்ப ஜாஸ்தி, செய்யறவங்க கம்மின்னு சொன்னாங்க. 2 அமல்கள் இருக்குது, செய்யறது ரொம்ப ஈஸி, கஷ்டம்னா இல்லை, கூலி ரொம்ப ஜாஸ்தி, செய்யறவங்க கம்மின்னு சொன்னாங்க. செய்யறது ஈஸியா இருந்து கூலியும் ஜாஸ்தியா இருந்தா ஏன் செய்யறவங்க கம்மியாகலாம்னு கேட்டாங்க. கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்லை, இது ஒரு கவனக்குறை, வேற ஒண்ணும் இல்லை. ரியாசத்துல் மைமுல வைக்கணும்னா
சொல்லப்பட்டிருக்குது. அங்க போனவனே ஏதோ ஒரு ஆலோசனை போயிடும். கவனம் என்ன கவனம் இருக்கு. அதான் இந்த 2 அமல்கள் இன்னையிலிருந்து இதையும் இன்ஷா அல்லாஹ் துவைக்கிறோம். சின்ன அமல்கள் தான். குறிப்பா தாய்மார்களுக்கு சொல்கிறேன். சொன்னாங்கிறதுக்காக அதை பற்றி நடந்தால் பேரோடு கவனத்தோடு செய்தால் உயர்ந்த கூலி கிடைக்கும். சொன்னாலே சொல்றேன். ஒன்று பரவான தொழுகைகளுக்கு பின்னாலே சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் ஒவ்வொன்றும் 33 தடவை. சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 33 தடவை, லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு 4 ஒரு தடவை வரி போல ஆக்கிறார். இது ஒரு அமல். இன்னொரு நேரத்தில் அமல் தூங்குவதற்கு முன்னால் சொல்றாங்க. தூங்குவதற்கு முன்னால 2க்குமே தஸ்பீஹ் ஃபாத்திமா தான். சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் தான். ஆனா அதுக்கு இதுக்கு ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. தொழுகைக்கு பின்னால 33 33 33 பிளஸ் 1. தூங்குவதற்கு முன்னால சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹு அக்பர் 34. அல்லாஹு அக்பர் 34. நியமமாக இது செய்யும். சின்ன அமல் நினைக்கக்கூடாது. செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். தாய்மார்கள் நீர் செய்யலாமா? 33 தடவை தூங்குவதற்கு முன்னால சுப்ஹான் தஸ்பீஹ் ஃபாத்திமா நாய் கற்றுக் கொடுத்தது. உடலுடைய அனுப்பெல்லாம் போயிருக்காரு. உடல்ல ஒரு சுறுசுறுப்பு கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும். ஹதீஸ்ல அவ்வளவு செய்திகள் வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க செய்யறது ஈஸிங்கிறாங்க. 33 தடவை குர்ஆன்ல சுப்ஹானல்லாஹ் வாழ்றது என்ன நேரம் போறது. அதனால தொழுகைக்கு பின்னாலும் அதே போல தூங்குவதற்கு முன்னாலும் இந்த தஸ்பீஹ் ஓதிக்குவாங்க. எல்லா காரியத்தை குறித்தும் ரப்பிடத்தில் துஆ செய்யுங்கன்னு சொன்னாங்க. அதோட சிறந்த வலிமையான ஆயுதம் வேற எதுவும் இல்லை. துஆவும் மூக்குள் இபாதா. இபாதத்துகளின் மூளைகள். உடல்ல எத்தனை அவயவங்கள் இருந்தாலும் மூளைங்கிறது எவ்வளவு முக்கியமானது. அல்லாஹ் ஒவ்வொரு சின்ன 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 விஷயத்தையும் கேட்கும். அல்லாஹ் புத்தகத்தை தந்தாலும் கேட்கறது மட்டும் இல்லை. அதான் காய்ச்சல் தந்துடாது, கருவை தந்துடாதுன்னு கூட கேட்கும். காய்ச்சல் எவ்வளவு கேட்க படிச்சுன்னு கொரோனா காலத்துல பார்த்தோம். அதனால அது சின்ன விஷயத்தை குறித்து அல்லாஹ் கேட்கும். இந்த திக்ர் துஆக்களை ஈடுபாடு காட்டணும், நாமளும் செய்யணும். பிள்ளைகளுக்கு படைச்சிருக்கோம். ரம்யான பெருமக்களே, பணி நேரமா இருக்கு, நீங்க ஒரு நேரம் உட்கார்ந்து இருக்கிறீங்க. நான் ரொம்ப தூரம் போய் சேர முடியும். இங்க இருக்கிறத சுகுப்பி நானும் போய் சேர முடியும். அதனால என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். இந்த கூட்டத்தை கபூல் செய்திருவாங்க. இந்த சிறப்பான கட்டடத்தை கட்டுவதற்கும் இந்த இடத்தையும் இந்த மாதிரி அதற்குண்டான காரியங்களை செய்வதற்கும் இந்த சிறப்பான நிகழ்ச்சி நடப்பதற்கும் இதில் பங்கேற்பதற்குமான இந்த காரியங்களை செய்ய எல்லோருக்கும் அல்லாஹ் சிறந்த கூலியை தந்த புரிவானாக. சமூகத்திற்கு மிக நன்மையை உண்டாக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு இடமாக, பயன்பாடு மிக்க ஒரு இடமாக அல்லாஹ் கபூல் செய்தல் புரிவானாக. நம்மை கொண்டு அல்லாஹ் இந்த தீனுக்கு மகத்தான ஹிதமத்துகளை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்தல் புரிவானாக. சிறந்த துன்யாவையும் சிறந்த ஆகரத்தையும் அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி அருள்வானாக. நம்முடைய கடந்த காலங்களை விட வரக்கூடிய காலங்களை அல்லாஹ் பாக்கியமானதாக ஆக்கி அருள்வானாக. ஆமீன் சொல்லக்கூட தானே. அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நீண்ட ஹயாத்தை தந்தருள்வானாக. அல்லாஹ் எல்லோருக்கும் நீண்ட ஹயாத்தை தந்தருள்வானாக. வெளிரங்கமான அந்தரங்கமான சிறிய பெரிய எல்லா வியாதிகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள்வானாக. உடைய வியாபாரிகளில் அல்லாஹ் பரக்கத்தை செய்திருவானாக. உடைய உத்தியோகங்களை அல்லாஹ் உயர்வை தந்தருள்வானாக. ஹலாலான ரிஸ்கை அல்லாஹ் விசாலமாக்கி தருவானாக. இறையச்சமுள்ள பக்தியான வேண்டுதலான வாழ்க்கை வாழ்வதற்கு அல்லாஹ் நமக்கு நசீபை தந்தருள்வானாக. அல்லாஹ் தஆலா நம்மையும் நம் சந்ததிகளையும் அதேபோல் நம் தொடர்புடைய எல்லோரையும் ரப்புக்கு பொருத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு அல்லாஹ் நசீபை தந்தருள்வானாக. இந்த நாட்டிலே இந்திய திருநாட்டிலே ஜனநாயகத்தை குடிதோண்டி புதைப்பதற்கும் மதசார்பற்ற தன்மையை அழிப்பதற்குமாக முயற்சி செய்யக்கூடிய கொடூரமான இந்த ஆட்சியாளர்களுடைய தீமைகளிலிருந்து அல்லாஹ் இந்த நாட்டையும் சமூகத்தையும் பாதுகாத்தருள்வானாக. நல்ல ஆட்சிகளை ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள். அதிகமாக ரப்பை திக்ர் செய்வதற்கும் குர்ஆனை ஓதுவதற்கும் அதிகமாக ரப்பிடத்தில் துஆ செய்வதற்கும் குர்ஆனோடு நம்முடைய தொடர்பை ஆக்கிக் கொள்வதற்கும் அல்லாஹ் எல்லோருக்கும் நசீபை தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அது சொல்லிட்டேன். Yeah.